கடிக்காது, லைட்டா கொத்துவான். கொடுக்கு பார்த்தா ஈரோட்ல 20 கிலோமீட்டர் தான் பக்கத்துல இருந்தா. இங்க பக்கத்துல எவ்வளவு பெரிய ஸ்பாட். அந்த பக்கம் அப்படியே ஃபுல்லா மழை பெய்யுது. குழம்புலயே பாத்தீங்கன்னா தலைதான் சூர் ப்ரோ. ஈரோடு தானா? ஈரோட்ல எந்த ஏரியா? எப்பயுமே பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா தான் கிடைக்கும். எப்படி சொல்லுது பாருங்க. நம்ம இந்த காரணமலை குளிக்க போலான்னு சொல்றாங்கல்ல, அது இங்க இருந்து எப்படிங்க போகணும்? இங்க இருந்து ஒரு 100 மீட்டர் காரணமலைங்க. ஓகே, அணைக்கட்டுங்க. நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் தான். நிறைய குளிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இங்க ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்தா நிறைய கூட்டம் வருங்கிறாங்க, அது எப்படிங்கக்கா? இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஞாயிற்றுக்கிழமை நாள் மேக்சிமம் ஞாயிற்றுக்கிழமை நாள் தான் வருவாங்க. அது மட்டும் இல்லைன்னா கவர்மெண்ட் லீவு, மத்தபடி சண்டே, இந்த நார்மலா இந்த லீவ் நாள் எல்லாமே வருவாங்க. ஏன் அப்படின்னா அந்த அன்னைக்கு தான் குழந்தைங்களுக்கு எல்லாம் லீவ் இல்ல. இங்க குழந்தைங்களுக்காகவே மெயினா ஃபேமிலியோட வருவாங்க. ஆனா என்ன, இங்க வந்து குளிக்கிறது அந்த இதெல்லாம் ஓகே தான். தண்ணி அதிகமா இருக்கும்போது குளிக்க முடியாது, குளிக்க விட மாட்டாங்க. போலீஸ் வந்து இருப்பாங்க. பாதுகாப்பு முக்கியம். ஏன்னா இங்க சொன்ன யாரும் கேட்க போறது இல்ல. ஒவ்வொரு நேரம் நல்லா இருப்பாங்க, ஒவ்வொரு நேரம் வந்து யாரும் சொல்ற பேச்சு கேட்காம போறவங்க தான் அதிகமா. அதனாலதான் போலீஸ் போட்டிருக்காங்க. அதனாலயே மேக்ஸிமம் போலீஸ் போட்டிருக்காங்க. ஆனா அந்த காரணமலத்தோட ஸ்பெஷல் என்னங்கன்னா, இங்க காரணமலத்தினுடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரல ஈரோடு கரூர் மெயின் ரோடு வந்து இந்த ரோடு தான் அலோட். நம்ம ரோடு தான் மெயின் ரோடு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி, தஞ்சாவூர், நாகூர், நாகப்பட்டினம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, கம்பம் எல்லா வண்டியும் வந்து இந்த ரூட் வழியா தான் போகும். நம்ம ரூட் வழியா தான் போகும். அப்படி நம்ம ரூட் வழியா போறது இதுதான் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து மெயின் ரோடு இதுதான். முதல்ல எடுத்த படம் வந்து ராணுவ வேற ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி நடிச்ச படம் எடுத்தாங்க பாட் சீனு. அதுக்கப்புறம் வந்து எடுத்தாங்க நேரம் நல்லா இருக்கு எடுத்தாங்க ராமராஜ். அதுல வந்து வெள்ளிமணி கோடிசுன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு முடியறது இந்த ஊர் தான். காசு இல்ல யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காசு இல்ல யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. காசு இல்ல யூடியூப் சேனல் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விளக்கம் தெரிஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், பசங்க எல்லாமே வந்துட்டாங்க. வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டா இருக்கும். வாங்க நம்ம உள்ள போவோம். உள்ள போய் இனிமே நம்ம என்ஜாய் பண்ணலாம். உள்ள இருக்கிற ஏரியாவெல்லாம் நம்ம சுத்தி பார்க்கலாம். வாங்க. இதான் பாத்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரன்ஸே. ஃபர்ஸ்ட் இப்படிதான் இருக்கும். உள்ள கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள நீங்க கேட்ட வேட்டை அப்புறம் அரமனை ஒரு ஆள் போற மாதிரி தான் கேப்பே இருக்கும். கொஞ்சம் பார்த்து வாங்க. குமிஞ்சுதான் வரணும். கடையெல்லாம் இருக்கு. நம்ம மீன் எடுத்து கொடுத்தா செஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதோட டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கேட்போம். வாங்க நம்ம உள்ள போவோம். மக்களே, இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பாக்குறீங்களோ ஆல்ரெடி வந்தவங்களும் இருப்பீங்க, வராதவங்களும் இருப்பீங்க. இந்த பிளேஸ்ல என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா மீன் தாங்க ஸ்பெஷல். மீன் பாத்தீங்கன்னா அப்படியே காவேரி ஆத்திலேயே பிடிச்சி நம்ம இங்க இடம்லாம் இருக்கு. இங்கே வந்து வறுக்கவும் கொடுக்கலாம். நம்ம இடம் ஃபர்ஸ்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இடம் எல்லாமே இங்க சூப்பரா தான் இருக்கும். இங்க வந்து உங்களுக்கு ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது. உள்ள வரணுமா, ஏதாவது டோக்கன் மாதிரி வாங்கணுமா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஃப்ரீ தான். நீங்க மீன் இங்கே கேட்டாலும் தருவாங்க. எப்ப இங்க வந்தாலும் மீன் கிடைக்கும். அப்படித்தானப்பா? 365 நாள் கிடைக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். உயிரோடயே இருக்கும். அது நீங்களே பார்த்து வேணும்னா வாங்கிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் குளிக்க விட மாட்டாங்க. ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்கும். இங்க அதிகமா சுழல் பகுதி இருக்கா, அதனால வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் குளிக்க விட மாட்டாங்கன்னு வைங்களேன். மித்தபடி வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். இங்க வந்துருக்காங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து எல்லா பக்கம் இருந்தும் வருவாங்க. மாதிரி தெரியுது பாத்தீங்களா? அது வந்து ஜெயலலிதா. சோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அங்க போலாம். அங்க இருந்து இங்க நம்ம மாவட்டம். இது வந்து ஈரோடு மாவட்டம். பாத்தீங்கன்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா அது 1 கிலோமீட்டர் வருமா? 1 கிலோமீட்டர் தான் வரும். டிஸ்ட்ரிக்டே சேஞ்ச் ஆகுது. ஆக்சுவலா அது நாமக்கல் மாவட்டம், இது ஈரோடு மாவட்டம். மாவட்டத்தையே பாத்தீங்கன்னா இந்த தண்ணி தான் பிரிக்குது. நம்ம எவ்வளவு நாளா இங்க கடை வச்சிருக்கோம் பாய்? நான் வந்து ஒரு 2 வருஷமா இங்க பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்படி பாய், பரவாயில்லையா? வியாபாரம்லாம் ஓரளவுக்கு கூட்டம்லாம்? சனி ஞாயிறு வைப்போம். ஓகே, ரெகுலர் சனி ஞாயிறு மட்டும் தான்? சனி ஞாயிறு. ஓகே ஓகே. ஸ்கூல் லீவ் இருந்துச்சு இல்ல கவர்மெண்ட் லீவ் இருந்தா மக்கள் வருவாங்க. ஓகே, அந்த டைம்ல வந்து நாங்க ஓகே ஓகே. சோ இது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கூட வேலை செய்யற ஒரு பாலாஜின்னு சொல்லி. பாலாஜி, நீங்க எந்த ஏரியா? சென்னையில இருந்து இங்க வந்து இப்ப தங்கிருக்கீங்களா ரூம் எடுத்து? ஓகே, நீங்க இன்னைக்கு தானே இந்த இடம் ஃபர்ஸ்ட் வரீங்க? உங்களை அதனால இங்க கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சேன். இடம் சூப்பராவே இருக்கு. எதிர்பார்த்து வர நல்லா இருக்குல்ல? ஜாலியா குளிக்கலாம். நீச்சல் தெரியும்ல? என்ன மக்களே நீச்சல் தெரியாதுன்னு சொல்றாரு. குளிச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆளை இவ்வளவுதான் இருக்கும். அதிகபட்ச ஆளுமே இவ்வளவுதான் இருக்கும். பசங்க இருக்காங்க. நான் சொல்லாம இருந்துட்டேன். மாப்பிள்ள வந்து என்னோட கிளாஸ்மேட், ஸ்கூல் மேட். பாத்தீங்கன்னா நீச்சல் அப்பவே பாத்தீங்கன்னா ஸ்டேட் நம்மளாம் சும்மா தற்கொலை. இவன் இருக்கனால பிரச்சனை இல்ல. நீங்க இந்த இடத்துக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்களா? இல்ல நாங்க ஸ்கூல் டேஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கோம். ஸ்கூல் டேஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. கிட்டத்தட்ட 90ஸ்ல இருந்து நாங்க இங்க வந்துருக்கோம். சூப்பர் சூப்பர். நீங்க எந்த ஏரியாங்கண்ணா? ஈரோடுல. ஓகே 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 ஓகே. நீங்க இந்த இடம் எப்படி உங்களுக்கு எப்படி இருக்கு வரக்கு? எங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட அப்ப இருந்து நாங்க இங்க ஸ்டார்ட் பண்ற காலத்துல எங்களுக்கு ரெக்ரியேஷன் ஸ்பாட்ஸ் எங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே. இங்க வந்துட்டு
எல்லாம் ஒரு ஜாலி மெமரிஸ் இன்னுமே அதை நாங்க யோசிச்சுட்டு இருக்கோங்க. இது பாத்தீங்கன்னா பாலம், இது சைடு இங்க ஒரு வாய்க்கா மாதிரி குட்டியா போகுதா. இது பாத்தீங்கன்னா இங்க இருக்க காவேரிக்கு இது வந்து புகழூர் வரைக்கும் போகுது. புகழூர் பேப்பர் மில் இருக்குல்ல டிஎன்பிஎல், அது வரைக்கும் போகுது. ஆமா, அந்த லைன் வரைக்கும் ஓடணும்ல. ஏரி காட்டுமா வியூ? தா அங்க ப்ளூ கலர் இருக்குல்ல, அது ஃபுல்லாமே எல்லாமே மீன் தான். எல்லாமே கத்தாவில போட்டு வச்சிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா பிடிப்பாங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க முத்தூர்ல இருந்து வரோம். நம்ம முத்தூர்ல இருந்து வரீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்களா? இல்ல, நாங்க நிறைய டைம் வந்திருக்கோம். ரெகுலரா வந்துட்டு தான் இருக்கீங்க? ரெகுலரா வருவோம். வீட்டுக்கு வந்து மீன் வேணும்னா இங்க வந்து வாங்கிட்டு போவோம். நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். ஓகே ஓகே. என்ன வேணுமோ மீன் வாங்கிக்கலாம். அப்புறம் மீன் வேணும் இங்க ஆர்டர் சொன்னாலும் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு நாள் செலவு கம்மியா வந்து ஒரு ஸ்பெண்ட் பண்ணி போறதுக்கு ஒரு அருமையான இடம். காசு இல்லைங்கிற இந்த யூடியூப் சேனல் வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தண்ணியில ஃபுல்லா இங்க நிறைய தண்ணி ஓடும். இப்ப தண்ணி கம்மியா இருக்கு, கரெக்டான டைம் குளிக்கிறதுக்கு கரெக்டான டைம் சூப்பரா இருக்கும். கூட்டம் நிறையவே இருக்கு. நீங்க மீன் எப்போ வந்தாலும் இங்க ஃப்ரெஷ்ஷா உயிரோடு எடுத்துக்கலாம். இந்த இடம்லாம் மட்டும் கொஞ்சம் இறங்கி போறப்ப எல்லாமே கேர்ஃபுல்லா போகணும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. வாங்க நம்ம போவோம். மீன் யார்கிட்ட வாங்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் தான் வாங்க போறோம். நம்மள்ட்ட என்ன மீன் இருக்கு இப்ப? கல்பாஸ் இருக்கணும். ஓகே, வேற ஓகே. கொஞ்சம் காலையிலேயே நேரமா வந்திருக்கும். நம்ம கொஞ்சம் அன்டைம்ல வந்தனால இப்ப எல்லா மீனுமே போட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. இதான் உள்ள ராட்டா. பாத்தீங்கன்னாவே தெரியுதா உயிரோடு இருக்கு. இங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா தான் கிடைக்கும். எப்படி சொல்லுது பாருங்க. நம்மளுது இந்த சைடு வர கொஞ்சம் காலையில இன்னைக்கு 7 நாள்ல வாரத்துல 7 நாள் வந்தாலும் மீன் கிடைக்கும் தானே? எப்போ வந்தாலும் வாரத்துல 7 நாள் எப்போ வந்தாலும் வாங்கிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ரைட் ரைட் ரைட். வாரம் பாதி வெளியே வந்துருச்சு. அது 1.5 கிலோ கரெக்டா நிக்கிட்டு தம்பியோ. அந்த ஆராயம் போட்டா ஆறாம் கிளீன் பண்ணிக்கோங்களா? கேக்குங்க. உங்க பேர் சொல்லி நம்பர் சொல்லுங்க. பேர் மணி. நம்பர் சொல்லிருங்க. 8344988838. கால் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கலாம். இல்ல எப்பயுமே பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க எப்போ வந்தீங்கன்னாலும் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இங்க ஒரு மீன் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இது பேர் பாத்தீங்கன்னா அவுரி விரால் மீனோட சொல்லுவாங்க. இது எத்தனை கிலோங்கக்கா? 2.5 கிலோவா? 3 கிலோ வந்துச்சுங்களா? ஒரே மீன் பாத்தீங்கன்னா 3 கிலோ. என்னதான் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. கல்பாஸ் தான் நம்ம வாங்கியிருக்கோம். 3 கிலோ வாங்கியிருக்கோம். செம்மையா இருக்கு பாருங்க. அதுவும் கிட்டத்தட்ட அந்த எண்ட்லாம் மழை பேஞ்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்கேயும் மழை வந்துற மாதிரி தான் தெரியுது. தண்ணி பாருங்க எப்படி போகுது பாருங்க. பட் இங்கெல்லாம் குளிக்க முடியாது. இந்த இடத்த என்னால் மறக்கவே முடியாது. ஏன் மறக்க முடியாது நான் சொல்றேன்னா, நான் சின்ன பையன்ல வரப்ப இந்த இடத்த என்னால் கிராஸ் பண்ணவே முடியல. பயத்தில் அப்படியே நின்று இன்ச்சு பை இன்ச்சா நெவுந்தேன். இப்பவுமே ஒரு சில நேரம் அப்படிதான் இருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. வரப்ப இதுக்குள்ளேயே கொஞ்சம் பார்த்து நடந்துவாங்க. இந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கும். இந்த ஏரி தான் வந்து இந்த பக்கம் போக முடியும். ஏன்னா இங்கே தண்ணி எல்லாம் போயிட்டு இருக்கு. இறங்கி நடந்து போக முடியாது, அங்கெல்லாம் வழுக்கும். அதனால நம்ம இதுல ஏரி தான் வந்து இங்கே நம்ம போக முடியும். ஸோ இந்த பரசெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வேட்டைக்கு போறதுக்காக வச்சிருக்க பரசை. தினமுமே பார்த்தீங்கன்னா அவங்க நைட்டோ இல்லை காலையில வேட்டைக்கு போயிட்டு வந்து மீன் அங்கே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி வச்சிருப்பாங்க. அதனால தான் இங்கே வாரத்தில் 7 நாள் எப்போ வந்தாலும் இங்கே நம்ம மீன் கிடைக்கும்னு சொல்றோம்ல. அதனால தான் நீங்கள் எப்போ வந்தாலும் இங்கே மீன் கிடைக்கும். நீங்கள் தாராளமாக நான் அது போக உங்களுக்கு ஒருத்தர் நம்பரும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவர்கிட்டையும் கேட்டுக்கலாம். முன்னாடியே ஃபோன் பண்ணி கேட்டு கூட நீங்கள் மீன் இருக்கான்னு கேட்டு கூட வரலாம். இதான் நம்ம குளிக்க போகிற இடம். நான் சொன்னேன்ல அங்கே அந்த வெள்ளை கலர் தெரியுதுல்ல, அது பார்க்குமா இருக்கும். நம்ம அடுத்த தடவை அங்கே நம்ம போகலாம். அப்படியே கேமரா திருப்பு. நான் எங்கடா நீ இங்கே திடீர்னு வேட்டைக்கு? அடடே வாப்பா சோனையா, என்ன நல்லா இருக்கியா? மீனுக்கு வந்தியா? சொல்லி தான் வாங்கியிருப்போம். மீன் இருக்கா? அப்படியா? நான் இப்போதான் மீன் வாங்கினேன். இங்கே எவ்வளோண்ணா வருது இப்போ? 1/2 கிலோ 700 800 வருது. அது இப்ப கிடைக்கிறதே இல்லடா. சூப்பரா கடல்ல கிடைக்குது. ஆனா கிடைக்காதுல்ல. கிடைக்காது. லைட்டா கொத்துவான். கொடுக்கு பார்த்தா கொடுக்கு போட்டு தெளிடுவான்டா. இறால் இந்த மீன் பாத்தீங்கன்னா
உடஞ்சு விழுந்துருந்தா போட்டுறேன் உள்ள போட்டுறேன். உடனே இருக்குது. எவ்வளவு ஆட்டு மட்டுமே 2 கிலோக்கு மேல இருக்கா? 2 கிலோக்கு மேல. நல்ல காசு மாட்டிட்டா பாலாஜி. நீதான் பாலாஜி சிரிச்சவமா இருக்க. நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாரு, இதுல நீ குளிக்கலாம் இறங்கி தைரியமா, பிரச்சனை இல்லை. ஆனா இங்க பாரு, ஆர்வத்துல பிரச்சனை ஆயிரும். அப்புறம் ஒன்னும் சொல்றது இல்ல, பாத்துக்கோ. ஆனா நீங்க இங்கெல்லாம் குளிக்கலாம் சேஃபா, பிரச்சனை இல்ல. உனக்கு மட்டும் தான் நம்ம டீம்ல நீச்சல் தெரியாது நினைக்கிறேன். நீ ஓகேவா? தெரியலனால கத்துக்கிறோம். இவன் கொஞ்சம் தற்கொலை தான், பட் தெரியும் நினைக்கிறது. இந்த ஓரத்துக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னை காப்பாத்திருக்கு எனக்கு தெரியும்பா. இல்ல கூட சேர்ந்து எடுத்துட்டு கூட யாராச்சும் கூட வந்து இடம் பாருங்க, சூப்பரா இருக்கும். உண்மையாலுமே நீங்க கண்டிப்பா இங்க வந்து பாருங்க. தண்ணி பார்த்தா எனக்கு குளிக்கணும்னு ஆசை வந்துச்சு. நான் போயிட்டு வரேன். அதெல்லாம் குடுத்துட்டு வந்துடலாம். இது எடுத்துட்டு நான் வந்துடுறேன்டா. வாங்க குளிக்கலாம். அவனுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கு. நம்ம போலாம். போப்பா, அவனை நம்பி போலாம். அவன் ஸ்டேட் வாங்குறோம். எல்லாரும் ஏதோ நான் மீன் குடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் குளிக்கலாம். இல்ல நீ போ அவனோட போ, ஜாலியா என்ஜாய் பண்ணு. அவனுக்கு கண்ணாடி கழட்டினா கண்டு தெரியாதுடா. ஈஸியா இருக்கிறது வெயிட்டே இல்ல. வாங்கினா தாண்டா வெயிட்டே தெரியும். கண்ணாடியை கட்டினா உனக்கு 2 கண்ணுமே தெரியாதா? கண்ணாடி போட்டே போ. நீ தான் முழுங்குறது இல்ல, ஒண்ணும் பண்ண போறது இல்ல. தாராளமா கண்ணாடி போட்டே போ. உன்னோட ஒப்பீனியன் என்னடா? நீ இப்ப கொடியேறி நிறைய தடவை போயிருக்கேன். நான் கூப்பிட்டுருக்கேனால வர முடியல. அடிக்கடி தம்பி போயிருக்கான். உன்னோட ஒப்பீனியன் அதுக்கு இதுக்கு என்ன இது பண்ற? பயப்படாத, பயப்படாதா சொல்லு. நீ தான் தைரியமா சொல்லு. கொடிவேரி மாதிரி தான் நம்ம காரணம்பாளையமோ. நம்ம அதிகமா கொடிவேரி அதிகமா போறதை விட காரணம்பாளையம் யாரும் வரதும் கிடையாது. ஓகே, காரணம்பாளையம் வந்தோம் அப்படின்னா சேம் கொடிவேரி மாதிரியே தான் இங்கே இருக்கும். நம்ம ஈரோட்ல இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தாண்டி கொடிவேரி போறதுக்கு ஈரோட்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான். பக்கத்துல வந்து இங்க பக்கத்துல எவ்வளவு பெரிய ஸ்பாட் இருக்குன்னு யாருக்குமே தெரியல. ஈரோட்லயே பெஸ்ட் ஸ்பாட் தான் நம்ம காரணம்பாளையம் தான் இருக்கும். நம்ம கொடிவேரி போனா கூட ஒரு சில நேரம் குளிக்க விடுவாங்க, விட மாட்டாங்க. இங்க அப்பெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஃப்ரீயா குளிக்கலாம். பின்னாடி வீடியோலயே பாப்பீங்க எவ்வளவு ரஷ் இருக்கு, எவ்வளவு என்ஜாய்மெண்டா இருக்கு, செம்ம ஜாலியா இருக்கு, ஃபன்னா இருக்கும். ஒரு நாள் அப்படி எப்படி போகுதுன்னே தெரியாது. ஃபுல் செக்யூரா இருப்பாங்க, போலீஸ் எல்லாமே பாதுகாப்பு தருவாங்க. இங்க அதுபோ எதுக்குன்னா காஸ்ட் கிடையாது. ஓகேவா? எல்லாமே டோட்டலா ஃப்ரீ. எல்லாமே அது இல்லாம பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல மீன் வைக்கிறாங்க, மீன் குழம்பு வைக்கிறாங்க, மீன் சாப்பாடு எல்லாமே இருக்கு பக்கத்துல. நீங்க அதுவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஜாலியா ஒரு ஃபேமிலியோட வந்தீங்க அப்படின்னா, பசங்களோட வந்தீங்க அப்படின்னா ஜாலியா சுத்தி பார்த்துட்டு போறதுக்கு நம்ம இது ஒரு நல்ல ஸ்பாட் காரணம்பாளையம். குட்டீஸும் விளையாடலாம். பக்கத்துலேயே குளிக்கிற மாதிரி இடமும் இருக்குது. பெரியவங்களும் குளிக்கலாம், குட்டீஸும் குளிக்கலாம். ஃபேமிலியா ஃபுல்லா வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போட்டோ ஷூட் பண்ணோம் அப்படின்னா அது நல்ல பெஸ்ட் ஸ்பாட். நிறைய சினிமா ஷூட்டிங் கூட இந்த பக்கம் எடுத்திருக்காங்க. நானே பாத்திருக்கேன், நல்லா இருக்கும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கு இந்த இடத்துல. இப்ப தண்ணி கொஞ்சம் கம்மியா போயிட்டு இருக்காங்க, உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல அப்படி கம்மியா தெரியுது. ஆனா தண்ணி அதிகமா வந்துட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். இதுதான் கரெக்டான தண்ணி. குளிக்கிறதுக்கு இதான கரெக்ட். இதுக்கு மேல குளிக்க முடியாது. இல்ல பாக்குறதுக்கு ஒரு அந்த வியூ உங்களுக்கு தெரியுதாங்க? மழை பெய்யுதா? தெரியுதாடா? வெயில் அடிக்குது, அந்த பக்கம் மழையும் பெய்யுது. செம்மையா இருக்கு. உங்களுக்கு கேமரா ட்விஸ்ட் பண்ணி காட்டுறேன். அந்த பக்கம் சொன்ன மாதிரி பாருங்க, அந்த பக்கம் அப்படியே ஃபுல்லா மழை பெய்யுது, வெயிலும் அடிக்குது பாருங்க. அதே சமயம் இங்க வெயிலும் அடிக்குது, நல்லாவே அடிக்குது. காலையில நேரமா வந்தா இன்னும் ஃப்ரெஷ்ஷா நிறைய மீன் கிடைக்கும். இன்னுமே நல்லா கூட்டமா இருக்கும். இங்க போறோம், அங்க நம்ம போனை எடுத்துட்டு போவேன்னு சொன்னாங்க பசங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துட்டு போலாம். சேஃபா கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுவாங்க கொண்டு. தண்ணியை பார்த்தோன்னே ஒரே குசியாயிருச்சு. ரொம்ப நாளாச்சு. நானே இவ்வளவு பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா வந்தே ஒரு 2-3 வாரத்துக்கு மேல இருக்கும். 2 கிலோமீட்டர் வருமா? 2 கிலோமீட்டர். எனக்கு ரொம்ப பக்கம் இங்க இருந்து. அதனால போயிட்டு குளிக்கலாம் அப்படின்னு தண்ணி பார்த்தோன்னே ரொம்ப இதாயிருச்சா, அதனால போய் குளிக்க போயிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா மீன் செய்ய கொடுக்க போறோம். யாசர் போய் கொடுத்துட்டு வருவோம். அது வந்து குளிச்சிட்டு இருக்க பசங்களோட. மீன் பாத்தீங்கன்னா மொத்தம் 3 கிலோ வாங்கியிருக்கோம். எப்பயுமே தலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழம்புக்கு போட்டாதான் நல்லா இருக்கும். அப்புறம் அந்த மிச்ச பீஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வறுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப போய் அவன் யாசர் போய் சொல்லிட்டு கொடுத்துட்டு வருவான். அவனும் இப்ப நம்ம சாப்பாடு, குழம்பு, வறுவல் 3 கொடுக்க போறோம். அது பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான். அவர் வந்து இங்கே சமைச்சு கொடுக்குறாரு. அவர் நம்ம ஃப்ரெண்டு தான். அதோட டீடைல்ஸ் உங்களுக்கு அப்லோட் சொல்லுவான். அதுலயும் நான் போய் குளிச்சிட்டு இருக்க பசங்களோட அப்படியே போயிட்டு வந்துருக்கேன். எல்லாரும் ஜாலியா இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எவ்வளவு கவலையா இருந்தாலும் சரி, டிப்ரெஷன்ல இருக்கீங்க, அதெல்லாம் ஜாலியா வந்துட்டு போலாம். பாருங்க எவ்வளவு ஃபன்னா இருக்கு. நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அதெல்லாம் மறந்துட்டானுங்க. ஜாலியா இருக்கிறானுங்க, ஃபுல் ஜாலியா இருக்கானுங்க. வீட்டுக்கு ஒரே பையன், இவனுக்கு நீச்சலும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. ஆனா செம்ம ஜாலியா தலைவன் என்ஜாய் பண்றாங்க. ஏன்னா யாருமே இல்ல. ஆனா வழி கூட்டுற போதுனா கேர்ஃபுல்லா இரு. இப்ப நம்ம பாத்தீங்க அப்படின்னா மீனை நம்ம கொடுத்துருந்தோம்ல, 3 கிலோ வாங்கி நம்ம மீன் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த மீனை எல்லாமே செம்மையா சூப்பரா நீட்டா கழுவி கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த மீனை எடுத்துட்டு தான் போயிருக்கோம். தம்பி கையில் வச்சிருக்கான். அதை அப்படியே காட்டு. ஆக்சுவலா அந்த மீனை நீட்டா எல்லாம் கழுவி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எங்க இதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங் உள்ள நுழைஞ்சோம்ல என்ட்ரன்ஸ்ல. ஸோ அங்க ஒரு கடை, 2 கடை சம்திங் எவ்வளவு இருக்குன்னு தெரியல. இப்போ பார்ப்போம், அங்க கடை இருக்கு. ஸோ அங்கே போய் நம்ம பேசி இதுக்கு என்னென்ன நம்ம சாப்பாடு, குழம்பு, வறுவல் என்ன எவ்வளோன்னு கேட்டுட்டு அதை நம்ம அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா அவங்க கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருவாங்க. பசங்க எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க. கொடுத்துட்டு நாமளும் போய் குளிப்போம், உள்ள போவோம். புரியல என்னது? சப்ஸ்கிரைபரா? அதோட சப்ஸ்கிரைபர்.
920 இருக்குது இப்போதைக்கு. ஸ்டில் நவ் 920 இருக்கு. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மீன் சமைக்கிற இடத்துக்கு கொடுக்க வந்துட்டோம். உங்கள் பேர் சொல்லிருங்க அப்படியே. வணக்கம், என் பேர் குருசாமி. பார்த்தீங்கன்னா நாங்கள் காரணமத்தில் ஒரு 25 வருஷமாக கடை வச்சுட்டு இருக்கோம். 25 வருஷமா நம்ம கடை இருக்குல்ல? கடை 25 வருஷமா. ஓகே ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிருந்து டூரிஸ்ட் மாதிரி வர்றவங்களுக்கு சாப்பாடு, மீன் குழம்பு, பொரியல், ரசம் எல்லாமே வச்சு கொடுத்துட்ருக்கோம். இன்க்ளூடிங் வாத்துக்கோழி வேணும்னாலும் வாத்து வாங்கிக்கலாம், சிக்கன், மட்டன் எல்லாமே வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துல உங்களுக்கு சாப்பாடு, குழம்பு எல்லாமே ரெடியாக. ரெண்டுமே 20 நிமிஷத்துல ரெடி பண்ணி கொடுத்துருவோம். 20 நிமிஷத்துல ரெடி பண்ணி கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா வீட்டு முறை தான் நம்மளுது, கடை முறை கிடையாது. வீட்டு முறையில் இன்னைக்கு குழம்பு இன்னைக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், நாளைக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா இதை விட இன்னும் டேஸ்டா இருக்கும். அதனால நாங்கள் எப்படி வீட்டுக்கு சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் எல்லா வர்ற கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வாரத்தில் 7 நாளுமே நம்ம கடை இருக்கு. எல்லா நாளுமே டைமிங் பார்த்தீங்கன்னா இங்கே மீன் கொடுக்கறது வந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இருப்பாங்க. அது கிளீன் பண்ணி தரலையும் 5 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. அது நம்ம வேணும்னாலும் பக்கத்தில் 2 பேர் வீடு இருக்காங்க, வந்து கொடுத்தாலும் கழுவி தருவாங்க. எத்தனை மணிக்கு இப்போ நம்ம சமைச்சு மட்டும் தான் தரமா, இல்லை மீன் நம்மள்ட்டே இருக்கா எடுத்துக்கலாமா? மீன் நம்மள்ட்டே இருக்குது. ஃபோன் பண்ணி சொன்னா நீங்க எடுத்துலாம், நாங்களே எல்லாமே ரெடி பண்ணி. ஓகே, உங்க நம்பர் மட்டும் அப்படியே சொல்லுங்க. என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 8072735901. உங்களுக்கு யாருக்கா வேணும் அப்படின்னா மீனும் வேணும், நீங்க கன்ஃபார்ம் வர போறீங்கன்னா அங்கிருந்தே சொல்லுங்க. வரேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க மீன் வாங்கி செஞ்சு வச்சிருவோம். நீங்க வந்தா எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, ஒரு இது இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குன்னு வைங்களேன், போலீஸ் எல்லாம் வருவாங்க, சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போலாம். சரி, ஓகே, தேங்க்யூ. நீங்க லோக்கலாங்கண்ணா? லோக்கல் தான், அங்கதான் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறேன். இது எப்படி நான் எந்தெந்த நாள் வந்தா குளிக்க முடியுங்கண்ணா? இது ஏதாவது சிறப்பு? அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கூட்டம் அதிகம் வரம்னால குளிக்க கூடுறது இல்ல. மீதி எல்லா நாள் எந்த நாள் வந்தீங்கனாலும் குளிச்சுக்கலாம். அதே மாதிரி நோம்பி ஏதாச்சும் நோம்பி விசேஷம்னா குளிக்க விட மாட்டாங்க. சரி, மீதி நாள்லாம் குளிச்சுக்கலாம். நினைச்சதை விட இப்ப மழை ரொம்ப அதிகமா பெய்யுது. ஸோ மழை திடீர்னு நம்ம எதிர்பார்க்கல, மழை நல்லாவே பெய்யுது. அதனால எல்லாரும் கொஞ்சம் வேகமா மறைவான இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பசங்க அங்க வர மாதிரி தெரியல, அதுக்குள்ள குளிச்சுட்டு இருக்கானுங்க. ஃபோன்னால இதை நம்ம மீதி வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். மழை வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய பெய்ஞ்சிச்சு. இப்போ அப்படியே மழை கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா காற்று இந்த பக்கம் அடிக்கிறதுனால உங்களுக்கு மழை அப்படியே இப்படி கீழ் நோக்கி போகுது. உங்களுக்கு தெரியும், அங்கே பாருங்க, அந்த காற்று அங்கே பார்த்தீங்கன்னா மேகம்லாம் நல்லா தெளிவாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம குளிக்க ஆரம்பிச்சோம்னா மழை கம்மியாயிடுச்சு, நம்ம அப்படியே கீழே போகலாம். வாங்க மக்களே, அடுத்து பாத்தீங்கன்னா அவனும் களத்துல இறங்க போறான். அப்பனே விநாயக பெருமானே, மூட பொருளோனே, முந்தி முந்தி விநாயகனே. நான் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேல குளிச்சிட்டு இருக்கேன். பாடா, இவ்வளவு ஆழம் இருக்கு. எவ்வளவு ஆழத்துல இருக்குன்னு பாருங்களேன். எல்லாம் நிறைய பேர் குளிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே மழை பெய்யுது. மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு வரைக்கும் செமையா இருந்துச்சு. இவன் தான் அங்க என்ஜாய் பண்ணாம போயிட்டா. அங்க போய் மழையில ஒண்டிட்டியா? நான் அப்டேட் பண்ணிட்டேன், அதெல்லாம் வீடியோ அப்டேட் பண்ணிட்டியா? பாருங்க இவ்வளவு ஆழம். நீச்சல் தெரியாது, நீச்சல் தெரியாதா யாருக்குடா? சபி மெதுவா ஓடல வச்சிடாத. 32,000 பாறை இருக்கு ஃபுல்லா. அது வரைக்கும் பாருங்க, இன்னும் அது வரைக்கும் போய் குளிக்கலாம். ஆனா ரொம்ப இந்த சைட்ல போக கூடாது. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணியா இருக்கு. அந்த சைட்ல போய் குளிக்க கூடாது. இங்கேயே பாத்தீங்கன்னா இவ்வளவு ஆழம் இருக்கு. நானே இப்போ அவ்வளவுதான் கால் மட்டும் தான் வச்சுக்கிட்டேன். எவ்வளவு ஆழத்துல இருக்கு தெரியுமா? இவ்வளவு ஆழத்துல இருக்கு, அவ்வளவு ஆழம் இருக்கு ஃபுல்லா. யாருமே இப்படி காட்டி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக வந்து ஒரே சேனல் காட்டுது, ஒயிட் டு பிளாக். அதான் ஒரே ஒரு சேனல் மட்டும் தான் இப்படி காட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இல்ல இதோட தண்ணி அந்த எங்க போ ப்ரோ பாத்தீங்கன்னா பல்டி அடிக்கிறேன்னு இருக்காரு. ஓடு பேக் டைவ் இருங்க, அந்த சைடு போலாம். இங்க பாருங்க எவ்வளவு தண்ணியில காட்டிட்டு இருக்க போன. மணி 3:30 ஆகுது. செம்ம என்ஜாய் பண்றீங்க. நீங்க வந்தீங்கன்னா ஜாலியா குளிக்கலாம். ஆளா இல்ல உட்காரலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், வலிக்கிறோம். அப்படியே காட்டுறேன் போட. அப்படி இல்லைன்னா அவங்க அந்த குழந்தைங்களா இருந்துச்சுன்னா அந்த சைடு குளிச்சிட்டு இருக்காங்க. வருங்க, குட்டி குழந்தைங்கள அந்த சைடு குளிச்சிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு? கீழே இருந்து பார்த்தோம்ல, யாரும் இப்படி காட்டியிருக்க மாட்டாங்க. வருமா? ஒருத்துதான். நீங்க வண்டியா
பேக் டைவ் போடலாம் போடு, ஆனா கையால் உடச்சுக்காத. அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டு அப்படின்னா வாங்கிக்கிறேன். அப்புறம் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. எல்லாரும் பாத்தீங்கன்னா செம்ம ஹாப்பியா இருக்கு. காரணமலை ஒர்த்து சூப்பரா இருக்குது. நீங்க கொடிவேரியை கம்பேர் பண்றத காரணமலை பெட்டர். கொடிவேரியில கூட்டம் அதிகமா இருக்கும், குளிக்க முடியாது. ஆனா இவ்வளவு குளிக்கலாமாங்க? அங்க முடியாது, கூட்டம் அதிகமா இருக்கும், நீங்க குளிக்க முடியாது. இதுல கொஞ்சம் ஃப்ரீயா ஸ்பேஸ் இருக்கும், நீங்க ஜாலியா குளிக்கலாம். ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சேனல்காரரு, பாக்கல. கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாத்த போறேன். கடைசியா ஒரு டைம் பாத்துக்கிற குதி. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். போடு அடின்னு நினைக்கிறேன். அடியா வச்சாடா. அந்த சைடு போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான். டேய் அந்த சைடுக்கு போயிடாதடா. என்னடா குடிக்கிறியா? அவ்வளவுதான், முடிச்சு விட்டீங்க போங்க. வாட்டர் ப்ரூஃபிங் இது இல்ல, 4 கடலை பாத்துருச்சு. இது மாத்திரம் 4 கடலை பாத்துட்டு எப்ப காரணமலை வரீங்களோ அப்ப மறக்காம இந்த வீடியோ வந்து பார்த்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க இவ்வளவு தண்ணி வச்சுட்டு இருக்கு. இத்தனைக்கும் போன் வந்து வாட்டர் ப்ரூஃப் கூட இல்ல, ஆனா நம்பிக்கை சரி நம்ம சேனலுக்காக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காரணம். அங்க பாருங்க என்னென்ன பண்றாங்க பாருங்க. ஆனா செம்ம மழை வந்துருச்சு. ஏய் என்னடா உள்ள என்ன அவ்வளவு நேரம் நிக்குது? எல்லாம் ஜிம் பாடிடா. தண்ணி தெரிச்சிரு மேடம், அவனை தூக்கி போட்டா அவன் ஒரு 100 கிலோ இருப்பான். அவனையெல்லாம் தூக்க முடியாது. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? தலைகளாதான் அகில் அகில் ஆளு தோக்கறாக்கு போட்டானுங்க. போயிட்டீங்க அப்படின்னா ஆழ அதிகமா இருக்கும். நீச்சல் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க தாராளமா போங்க, எதுக்கும் சேஃப்டியா இருங்க. நீங்க அது இல்லாம இங்க குளிக்க விட மாட்டாங்க. ரொம்ப ஆழத்துக்கு யாரும் போக வேணாம். அந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே இடம் இருக்கு, அங்க நீச்சல் நீங்க பழகலாம், ஜாலியா குளிக்கலாம். வர நாள் ஃபுல்லா என்ஜாய்மெண்டோட பண்ணிட்டு போங்க. அந்த பையன்லாம் அங்க போறான்னு சொல்லிட்டு குளிக்காதீங்க. ஏன்னா அவன் லோக்கல் பையன், அவனுக்குலாம் எங்க சுழல் இருக்கும் அப்படின்லாம் தெரியும். நீங்க நிறைய சுழல் பகுதி இருக்கு, அதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் இறந்துருக்காங்க. என்னடா இதையும் சொல்லிட்டு இதையும் சொல்றானுங்க அப்படின்லாம் பாக்காதீங்க. ஏன்னா இவனுக்கு எல்லா பக்கமும் தெரியும், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. எந்த ஊர் ப்ரோ? ஈரோடு தானா? ஈரோட்ல எந்த ஏரியா? வளைகரை வீதியா? சரி சரி. அவன் தான் சேனல் ஓனர் ப்ரோ. சரி ப்ரோ, எத்தனை டைம் வரீங்க? ரெகுலரா வந்துட்டு இருக்கீங்களா? ஓகே ப்ரோ. பிளேஸ்ல எப்படி இருக்கு? மீன்ல சாப்பிடுறீங்க? மீன் சாப்பிட்டோமா, சரி ப்ரோ. ஒரு நாள் என்ஜாய் பண்ணிக்கலாம் லைஃப்ல. ஆமா ப்ரோ. நீங்களும் ஒர்க் போயிட்டு இருக்கீங்களா? சரி சரி ப்ரோ. சரி ப்ரோ, வீக்லி ஒன்ஸ் வந்துருவோம். ஓகே ப்ரோ. உங்க பேரு? ரூபன். அவங்க பேர்லாம்? சந்தீப், சுதர்சன், நிவேதன். ஓகே ப்ரோ. எல்லாமே டிஃபரெண்டா தான் இருக்கும். சரி ப்ரோ. 90 கிலோ ஒருத்தன் 53 கிலோ. 53 கிலோவா? தலைவா என்ன நடந்துச்சு? அந்த பூமி இறக்கல் ஆத்மாவோட சக்தியை அவன் பயன்படுத்துறான். பாகுபலியா? பாகுபலி முடிச்சு விட்டானுங்க. போங்க, போன முடிச்சிருவாங்க. மழை வேற பெய்யுது, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெயில் அடிச்சிட்டு இருக்கு. அந்த சைட் போறதுக்கு பாத்தீங்கன்னா வழி இருக்கு. அது மாதிரி அந்த பக்கம் பாத்தீங்களா வழி இருக்கு, அதுலயே அப்படியே நடந்து போய்க்கலாம். போயிட்டு நம்ம அது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் போய் குளிக்கலாம்னு வைங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான், ஜாலியா வந்தாச்சு, என்ஜாய் பண்ணியாச்சு. இப்ப சாப்பிட போறோம். நம்ம அடுத்து அங்க போய் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். நீங்க வந்துட்டு கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தண்ணி இருக்குதா? கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எங்க போலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிடுறப்ப பாப்போம். பாய். முடிச்சு விட்டீங்க, வாங்க. பாத்தீங்கன்னா ஒரு வழியா குளிச்சு இவன் எல்லாம் மேல ஏத்துறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. இப்ப நம்ம சாப்பாடுக்காக போயிட்டு இருக்கோம். சாப்பாடு எல்லாம் அப்படியே செஞ்சு வச்சுட்டாங்க, 20 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சுட்டாங்க. நம்ம போய் வாங்கிட்டு வந்து இங்க காட்டுக்குள்ள உட்காந்து நீட்டா நம்ம சாப்பிடலாம். நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சமைக்க கொடுத்த கடை உள்ள வர இடத்துலயே இருக்கு. பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே இருக்கு.
முன்னாடியே இருக்கு. சமைச்சதெல்லாம் எடுத்தாச்சு ஒரு வழியா. நம்ம எல்லாம் சாப்பிட போவோம். அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க உள்ள போய். என்ன பாலாஜி எப்படி இருக்கு சாப்பாடு? ஒர்த்தா பிடிச்சிருக்கல உனக்கு? ஓகே தானே? சாப்பாடு குழம்பு பரவாயில்ல. இல்ல பசி உப்பு இருக்குடா, கொடுத்துருக்காங்கடா. சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் எப்படி இருக்குன்னு. மக்களே வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம். நம்ம தலையாடாது சூப்பரா இருக்கு. உண்மையாலுமே நல்லா இருக்கு மக்களே. நம்ம வீட்டில் செஞ்சா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்ல செம்மையா இருக்கு. இருங்க பீஸ் ஒன்று சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். எல்லாமே சூடா இருக்கு, சூப்பரா இருக்கு. உடம்பு தானே பேசாதானே. சூப்பரா இருக்கு, உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. நீங்க வந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. காரெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கா? எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. எனக்கு ஓகே. அவன் மட்டும் உப்பு கம்மின்னு சொன்னான். பட் எனக்கு எல்லாமே ஓகே தான். உப்பு தனியாவும் கொடுத்துருக்காங்களா? சாப்பாட்டுக்கு எவ்வளோடா? சாப்பாட்டுக்கு 130. கிலோக்கு 130. சரி சரி. நம்ம 1.5 படி சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி குழம்புக்கும் அதே ரேட்டு தான். வறுவலுக்கு வந்து 80 ரூபாய் ஆட்டுக்குது. 80 ரூபாயா? சரி சரி. அம்மால எப்படி இருக்கு? கம்மியா இருக்கா? சொல்றான் அப்படிதான் கொஞ்சம் சாப்பிடறான்ல. என்னடா மீன் சாப்பிடறான்ல சாயங்காலம் என்ன சொல்லுவியா? வயிறு சரியில்லை எனக்கு, மீன் குழம்பு சேராதுன்னு தெரியும். எப்படி குடிக்கிறான் பாரு. குழம்பு இருக்கா? எடுத்து எடுத்து வைக்கிறீங்க. எனக்கு வேற நாக்கு ஊறுதுங்கடா. வர களத்துல இறங்குறேன். ஆல்ரெடி கறி குழம்பு சாப்பிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் மனசு கேட்க இப்ப போன வேகத்துல சாப்பிட முடியுமா? சோறு கம்மியா வச்சுட்டு குழம்பு இல்ல பீஸ் அதிகமா சாப்பிடணும். என்ன இது மீன் பாருங்க, தலை பீஸு. ஒன்னும் பண்ண முடியாது. குழம்புலயே பாத்தீங்கன்னா தலைதான் செம்ம டேஸ்டா இருக்கும். எனக்கு பத்தி நடுபீஸா? நடுபீஸ் வறுவலுக்கு நல்லா இருக்கும். இருந்தாலும் அப்படியே இந்த தலைக்குள்ள அப்படியே இந்த குழம்பு போய் ஊறிச்சுன்னா சூப்பரா இருக்குண்டா. ஆமா அவ்வளவு நேரம் ஆடுறீங்க. சோறா சொரணியாவா? சோறுதானே முக்கியம். செம்ம சூடா இருக்குது. எதுவும் பண்ண முடியாது. அப்படியே தண்ணியில ஆடினதுக்கு அதுக்கு சளி ஒரு மாதிரி பிடிச்சிருச்சு. எல்லாம் இப்ப பிச்சுட்டு போகும் பாரு. இன்னைக்கு நல்லா வெந்திருக்கு. அப்படியே சாப்பிட வந்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டு எங்க வேணாலும் உட்காந்து சாப்பிடலாம். நீட்டா சாப்பிட்டு தட்டெல்லாம் எடுத்து ஓரமா தயவு செஞ்சு போட்டுருங்க. சாப்பிட்டு அப்படியே தூக்கி போட்டு போகாதீங்க. அதே மாதிரி சரக்கடிக்கு வந்தாலும் சரக்கு அடிச்சுட்டு பாட்டில் யாரும் உடைக்க வேண்டாம். டீசெண்டா ஒரு ஓரமா போட்டு போயிருங்க. ஏன்னா இது நம்ம இடம் மாதிரி நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து உட்காந்து இந்த மாதிரி சாப்பிட முடியும். நம்ம இடத்த நம்மளே டேமேஜ் பண்ணோம்னா இந்த மாதிரி உட்காந்து என்ஜாய் பண்ண முடியாது. அதை கொஞ்சம் கவனமா இருங்க. குடிக்காதீங்கன்னு சொல்லுங்கடா. குடியை கெடுக்குன்னு சொல்லுங்கடா. குடியை கெடுக்கும். நல்லா இருக்குடா. உண்மையாலுமே வீட்டுல செய்யற மாதிரி தான் செஞ்சிருக்கோம். வீட்டுல செய்யற மாதிரி தான் இருக்கு. சொன்னாப்ல தெளிவா சொன்னாப்ல. நான் இருந்தாலும் இடையில மட்டும் செக் பண்ண நல்லா வாங்க போனா நம்மள மாதிரியே கஸ்டமர் நிறைய வந்துட்டே இருக்காங்க. வேற ஆளுக்கு செஞ்சுட்டே இருக்காங்க. அப்ப நான் பார்த்தேன் எல்லாமே அரைச்சு போட்டு பக்காவா நீட்டா டீசெண்டா தான் செய்யறாரு. குழம்பு சாப்பிட்டு பார்த்தரலாம் குழம்பு எவ்வளவு டேஸ்ட் இருக்குன்னு. நல்லா இருக்கு. ஆமா உப்பு லைட்டா கொஞ்சம் பத்தல. எனக்கு ஓகேவா இருக்க மாதிரி இருக்கு. இல்ல இல்ல விட சூப்பரா கடை. உப்பு மட்டும் லைட்டா போட்டா உப்பு கொடுத்துருக்காரா? உப்புடு ஓபன் பண்றேன். எனக்கும் பார்த்தேன். உப்பு மட்டும் போட்டு சாப்பிட்டா கொஞ்சம் சூப்பரா கடை. உப்பு எக்ஸ்ட்ரா போயிட்டு வச்சுக்கோ. நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. உப்பு போட்டுக்கலாம். அது பிரச்சனை இல்ல. 1-2 பேர் உப்பு கம்மியா தான் சாப்பிடுவீங்க. சாப்பாடுல உப்பு போட மாட்டாங்கல்ல. நம்ம வீட்டுல தான் போடுவாங்க, போட மாட்டாங்க. ஆனா சுட சுட ஆத்துல குளிச்சுட்டு வந்து சாப்பிடுறப்ப சளியெல்லாம் பிடிச்சிருந்தா அடிச்சு நொறுக்கிட்டு வெளியே வந்துட்டே தான் இருக்கும். உள்ள ஆறாம இருக்குடா. எனக்கு ஆடா வறுத்தாதான் பிடிக்கும். அப்புறம் போட்டு பீஸ் எங்க இதா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. சாப்பிட்டா போச்சு. இந்த பக்கம் இருக்கிறது ஆறாம அப்படியே இந்த பாம்பு மீன் மாதிரி காட்டணும்ல அந்த மீன். அனுமலை தவிர்த்து ஒண்ணுமே இருக்காது. அதிகம் கிடைக்கிறது இல்ல தானே? கிடைக்காது. ரொம்ப ரேர் தான். இப்ப நேத்து பார்த்தோம்ல ரொம்ப ரேர் தானே. குழம்ப குடிக்க கூடாது சாப்பாட்டுல. வேர்க்குது பத்தி அவனுக்கு மட்டும் தெரியுதா? எப்படி வேர்த்திருக்குன்னு தெரியுதா? அப்படி சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சாயங்காலம் 8 மணிக்கு மேல என்ன சொல்லுவ? சளியில சொன்ன மாதிரி வெளியே வருது பத்தியா? 8 மணிக்கு மேல என்ன சொல்லுவேன் என்கிட்ட கூப்பிட்டு? வயிறு கலக்கும் தான். ஆனா வாய்க்கு ருசி அறியாதுல்ல. என்ன சொல்றான் பாருங்களேன்.
இருக்கு நைட்டு போய் சாப்பிடணும்ல, சும்மா சாப்பிட்டுட்டே இருந்தா அதுதான் ஒரு வாக்கு ஏன்னா பிளேஸ் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்திருக்குன்னு. ஒவ்வொரு பிளேஸா கரெக்டா எவ்வளவு க்ளோஸ்அப்ல காமிச்சோம், அது மீன் வறுக்கிற இடம் எல்லாமே காமிச்சிருக்கோம். அதனால வந்து மிஸ் பண்ணாதீங்க, வந்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பாருங்க. அப்படி மீன் வறுக்கறனாலும் அவர் நம்பர் கொடுத்தாருல, அதை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. மீன் வாங்குறதுனால அவர்கிட்ட வாங்க. எல்லாமே பாத்தீங்களா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு இல்ல. கண்டிப்பா ஒரு டைமிங் கரெக்டா இருக்கும். மணி 5:30 தான் கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீங்க அவ்வளவு ஃப்ரீயா கிளம்பலாம். கார்ல வரலாம், கார்ல வரலாம், இங்க ஓரமா பார்க்கிங் பண்ணிக்கலாம். பைக்ல வந்தாலும் வெளியும் பார்க்கிங் பண்ணிக்கலாம், உள்ளேயும் பார்க்கிங் பண்ணிக்கலாம். பஸ் வசதி இருக்கு, இறங்கி நடந்து வர தூரம் தான். ஆனா குளிக்கிறப்ப கொஞ்சம் சேஃபா குளிங்க. அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.